தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகும் கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டுக்கோங்க, ஒரு 5-6 வெந்தயமும். தென் அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அது போக 4-5 வெள்ளை பூண்டை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு 7லேருந்து 8 வெங்காயம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினட்டும், நல்லா வதக்கி விடுங்க, அடிப்பிடிச்சிடாமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 தக்காளி பழம் நல்ல பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அதை பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிச்சிடாமல். நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். அதோட இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணி கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அது போக குழம்பு தூள் ஏதாவது இருந்தாலும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். ஸோ நல்லா நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ தண்ணி நிறையா இருக்குது, கொதித்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் கொதித்து வந்ததும் இந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.